முதல்வர் மருந்தகம் போன்ற நலத்திட்டங்களால் இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாறுவதுடன் நலமான தமிழகம் உருவாகும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 38 மாவட்டங்களில் கூட்டுறவுத்துறை சார்பில் முதல்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்களை சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் என்ற அடிப்படையிலேயே தமது தலைமையிலான அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அந்த வகையில் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்குவதாகவும் கூறினார். அதேபோல் மருத்துவ உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் போன்ற பல்வேறு சுகாதார திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா தாக்கம் இருந்த காலத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் அந்த பெருந்தொற்றையும் எதிர்கொண்டு மக்களை காப்பாற்றியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இந்த அரசு சாமானிய சாதாரண மக்களுக்கானது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்றார். எந்த நோக்கத்திற்காக இந்த மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளதோ அதன் நோக்கம் சிறிதும் சிதையாமல் அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டும் என்றார். மத்திய அரசின் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த முதல்வர் மருந்தகங்கள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கோம், அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பா செயல்படுத்துற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும். இது போன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது. நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள். நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாகும். முதல்வர் மருந்தகங்களில் பொதுமக்களுக்கு 25% தள்ளுபடி விலையில் அனைத்து மருந்துகளும் வழங்கப்படும் என்றும், இதற்காக சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் மருந்து கிடங்குகள் போதிய உள்கட்டமைப்புடன் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.